விஜய் வந்து பயந்து பயந்து ரூம் உள்ள வராரு. அப்போ ராகினி வந்து செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து அஜய் வந்து ராகினி அப்படின்றாரு. பார்த்து முறைக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என் முன்னாடி வருவேன், உன்னை வரக்கூடாது சொல்லியிருக்கேன்ல அப்படின்றாங்க. உடனே வந்து ஏன் ராகினி இப்படி கோவப்படுற, விடு ராகினி, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், சாரி ராகினி அப்படி, நீலாம் சாரி கேட்க அருகதே கிடையாது, போயிடு, அதோட நானே முக்கியமான வேலை இருக்கேன், போயிடு அப்படின்னு சொன்னோன்னே என்ன இவ இப்படி கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே யோசிக்கிறாரு. இங்கே ராகினி யோசிக்கிறாங்க, எப்படியாவது வந்து விடவே கூடாது, காவிரி பழி வாங்கி தரணும், அப்பா வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக அவளை பழி வாங்கிட்டு தான் இங்கேருந்தே போகணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, மோட்ரு வந்து சரியில்லை, ரிப்பேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரிப்பேர் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிஷியன் வராங்க. அவங்க வந்து மோட்ரு வந்து போட்டுறாதீங்க, ஏன்னா இப்போ தான் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கேன், அதனால் உடனே வந்து கரண்ட்டு பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட சொல்கிறாரு. ராகினி யோசிக்கிறாங்க, செம்ம ஐடியாவே இருக்கே, கண்டிப்பாக தண்ணி இல்லைன்னா வந்து மோட்ரு போடுவா, அப்புறம் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழு வந்து திருப்பி விட்டுறாங்க. அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறவங்க நம்ம வந்து காவேரி கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா தண்ணியே வரலம்மா, கொஞ்சம் மோட்ரு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி மோட்ரு போடுறதுக்காக வராங்க. அந்த டைமில் கரெக்டாக தாத்தா வந்து நான் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் போட்டுறாரு. அதனால் போடும்போது கரெக்டாக வந்து ராகினி வந்து ஐடியா பண்ண மாதிரியே வந்து தாத்தா வந்து கீழே விழுந்துடுறாரு. பார்த்து ராகினி அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இவர் வந்து விழுந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் அடிச்சு அப்படியே விழுந்துடுறாரு. பதறி போகிறாங்க. நம்ம காவேரி பயங்கரமாக அலறாங்க. உடனே பாட்டி ஓடி வராங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இங்கே வந்து டாக்டர் பார்த்துட்டு இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. விஜய் இதை கேள்விப்பட்டு ஓடி வராரு. விஜயால் தாங்கிக்கவே முடியல, என்னாச்சு காவேரி அப்படின்னு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் காவேரி சொல்கிறாங்க. பயங்கரமாக கதறி அழறாரு. விஜய் வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து தாங்கிக்கிட்டு அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க. அமைதியாக இருங்க, சரி எங்கள் தாத்தா என்னை இப்படியெல்லாம் வளர்த்தாரு தெரியுமா, எனக்கு அப்பா அம்மாவே இல்லை, ஆனால் எங்கள் தாத்தாவும் பாட்டி தான் எனக்கு எல்லா அம்மாவும் இருந்தாங்க, என் அப்பா இருந்தால் கூட இவ்வளோ பாசத்தை என் மேலே காட்டியிருக்க மாட்டார், என் தாத்தா அப்படி என்னை பார்த்துக்கினாரு, இப்போ வரைக்கும் என் மனசு நோகாமல் எனக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவளையும் பார்த்து செய்வார், அவர் இருந்த வரைக்கும் எனக்கு அப்பாவோட பாசம் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியவே தெரியல, அந்த மாதிரி அவர் பார்த்துக்கின ஒரு மனுஷன், அவர் இல்லாமல் சத்தியமாக என்னால் வாழவே முடியாது, அவருக்கு எதுவுமே நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழறாரு. அதை பார்த்துட்டு என்னங்க நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி அழறீங்க, அதெல்லாம் சரியாயிடுவாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சின்ன விஷயம் தாங்க, உடனே சரியாயிடுங்க, எப்படி நடந்துச்சு எனக்கே ஒன்றும் புரியலங்க, நான் தாங்க போய் மோட்ரு போட போனேன், ஆனால் எனக்காக தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க காவேரி. உடனே வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறார் விஜய். உடனே எல்லாருமே பார்த்துட்டு பாட்டி பயங்கரமாக அழறாங்க. காவேரி வந்து நம்ம விஜயை சமாதானப்படுத்துகிறாங்க. டாக்டர் வராரு. டாக்டர் வந்து ஓடி போகிறார். விஜய் என்னாச்சு டாக்டர், எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இப்போ பரவாயில்ல, ஆனால் அவரோட உடம்பு வந்து வயசானவர் இல்லையா, இந்த அதிர்ச்சியெல்லாம் தாங்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவருக்கு, ஆனால் இப்போ பரவாயில்ல, அவர் பொழைச்சிட்டாரு, ஆனால் அவருக்கு இந்த மாதிரி வந்து விஷயம் வந்து முன்னாடி அவர் உடம்புக்கு நடக்கவே கூடாது, ரொம்ப வயசாகி போயிடுச்சு, அதனால் அவர் உடம்பை நல்லா பார்த்துக்கணும், அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக அவரை பார்த்துங்க இனிமேட்டு அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா ஓடி போய் பார்க்குறாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க, நான் ரொம்ப பயந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. உடனே தாத்தாவை பார்த்துட்டு விஜய் வந்து கதறி அழறாரு, என்னடா சின்ன குழந்தை மாதிரி பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஒன்றும் இல்லைடா, திடீர்னு ஒரு ஷாக் அடிச்சதால தாத்தா கீழே விழுந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஸ்டீல் பாடி பார்த்தல அப்படின்றாரு. உடனே வந்து சரிங்க இன்றைக்கி ஒரு நாள் வந்து இருக்கட்டும் இங்கே, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க, ரீசார்ஜ் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் பார்த்துட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லையே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. இப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து விஜய் ஃபீல் பண்ணுறாரு. கவலைப்படாதீங்க, நான் தான் சொன்னேன்ல தாத்தா கண்டிப்பாக வந்துருவாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கேன்ப்பா, நீயும் காவேரி வீட்டுக்கு போங்க, நான் அதெல்லாம் இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன்னு விஜய் அடம்பிடிக்கிறார். தாத்தா பாட்டி ஒம்பு பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. காவேரி விஜய் வந்து மனசு இல்லாமல் வந்து அங்கேருந்து வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு காவேரி நானே வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பு பண்ணி வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. விஜய் பார்த்துட்டு அப்படியே மனசு கஷ்டப்படுறாங்க. அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே காவேரி இது முடியுது.